ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துக்கிட்டு எப்படி ஒரு வழியா அந்த பைரவி லூஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பிளானை போட அந்த பிளானுக்கு இவர் ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா எப்படியாச்சும் இலக்கிய வெளியே வந்தால் போதும், அது மட்டும் தான் அவரோட முழு குறிக்கோளாக இருக்க தவிர வேறு எதுவுமே அவரோட குறிக்கோளாக இல்லை. இப்போதைக்கு இலக்கியா வந்து நல்லபடியாக வீடு வந்து சேரணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், எந்த எட்ஜுக்கு வேணாலும் போவேன், ஏன்னா எனக்கு இலக்கியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவுக்கு ரொம்பவே கடுமையாக எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி தான். ஜானகி இருந்துக்கிட்டு என்னதான் பண்ணாலும் கௌதம் அந்த வீட்டுக்கு வரதான் போறாரு, இலக்கியாவை விட்டுட்டு வரதா போறாரு, இலக்கியா தான் கடைசியில் அம்போன்னு நிற்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி நினைச்சாலும் இன்னொரு பக்கம் இந்த பைரவி போட்ட பிளான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏன்னா பைரவி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த இலக்கியாவை முடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணாங்க. அது எல்லாமே இப்போ சாதாரணமும் சப்பையாகவும் முடிய போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான். அஞ்சலி போட்ட பிளான்னால தான் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. இந்த அஞ்சலி தான் இப்படி எல்லாம் அவளுக்கு வந்து ஏற்றி வருது. என்னதான் வீட்டில் நல்லா சோறு 3 வேளை 3 சாப்பிட்டாலும் அவளோட எண்ணம் முழுக்க எதையோ ஒன்று நக்கி தின்னு போவாங்களே நாயை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க அவள் வந்து உண்டக வீட்லேயே பயங்கரமாக 2 வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராச்சும் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஏன்னா அது இஷ்டம். பணக்காரங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் செய்யலாம். பணக்காரங்க நினைச்சா எது வேணாலும் வாங்கலாம், எது வேணாலும் செய்யலாம், நீங்களும் அது சொல்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அவளுக்கு ஏழைங்களை கண்டாலே ஆகலைங்க. அவளுக்கு எப்பவுமே பணம் 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 இருந்தால் தினம் எதை வேணும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முழு எண்ணமும் அதை மட்டும் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கௌதம் வந்து வீட்டுக்கு ஆரவாரத்தோட வருவான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் வராரு, கண்ணில் கண்ணீரோட வராரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியாவை விட்டுட்டு வராமே, ஆனால் இலக்கியாவுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணுமே அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு மனசு ஃபுல்லாக ஒரே இதுவாக இருக்குங்க. ரத்த கண்ணீர் வர மாதிரி அந்த கண்ணீரோட வந்து என்னை பிரிஞ்சு இருந்ததில் அவ்வளோ கஷ்டமாக கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கேட்க, இல்லைம்மா எனக்கு இலக்கியாவை விட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பல்பு குத்துறாரு. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கெத்த விட்டு கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்துக்கிட்டு, சரி சரி வா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்க, உன்னை வந்து ஆரத்தி எடுத்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து உனக்கு இனிமேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறமா நீ வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து நீ முதல்ல போய் பார்க்கறது யாரை பார்த்தீங்கன்னா ஜானகியை தான். ஜானகியை பார்த்ததும் ஜானகி கண்ணில் கண்ணீராக வருது. நீ நான் சொன்னதை கேட்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி நீ ஏமாத்திட்டே கௌதம், என்ன கௌதம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்மா நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இலக்கியா இப்போதைக்கு வீட்டுக்கு வரணும், இலக்கியாவுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் இலக்கியாவை வந்து நான் வெறுக்க மாட்டேன் என்றைக்கும், ஏன்னா இலக்கியா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால இலக்கியாவோட நல்லதுக்காக இதெல்லாம் பண்ண, தயவு செஞ்சு எனக்கு தப்பா நினைக்காதீங்க, இலக்கியா எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து ஜானகியோட வாயை அடைச்சிடுறாரு. இருந்தாலும் ஜானகியோட மனசுல 1008 குழப்பம். இனிமே நம்ம இலக்கியா வந்து கௌதமோட சேரு வர மாட்டாளா அப்படின்னு சொல்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.